நான் சொல்கிறேன் இந்த சீக்ரெட்டான மசாலாவை மட்டும் செஞ்சு இந்த நண்டு கிரேவி வச்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மழை காலத்தில் அதுவும் அமாவாசை டைமில் நண்டை வந்து ஸ்பெஷலாக வாங்கி இப்படி ஒரு செட்டிநாடு 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலில் வைக்கணும்னா இந்த மசாலாவோட சீக்ரெட்டை மட்டும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்திடலாம். பொதுவாகவே நண்டோட அந்த கிரேவி குழம்பு தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம 1 கிலோ நண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த நண்டை எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவோட சீக்ரெட்டை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் சோம்பும் 1 ஸ்பூன் வந்து ஜீரகமும் சேர்த்துக்கலாம். சோம்பு ஜீரகம் போட்டு நம்ம வறுக்க போகிறோங்க. இதில் 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 1.5 ஸ்பூன் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ நண்டுக்கு இப்போ பூண்டு வந்து ஒரு 12 பூண்டு பல் வந்து இதில் எடுத்துக்கலாங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் வந்து நண்டு கிரேவிக்கு அந்த டேஸ்ட்டையே எடுத்து கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து எண்ணெயில் பொரிய விடுங்க. இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து நம்ம வந்து அரை மூடி தேங்காய் வந்து நல்ல பெரிய மூடியாக பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தேங்காயும் இதோட சேர்க்க போகிறோம். இதோட 1 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கலாங்க. சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் மட்டும் சேருங்க. இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் சேர்றதுனால நம்ம முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருக்கோம். இது நல்லா ஆறட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நல்ல அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பேன் வச்சு குக்கிங் ஆயில் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா வந்து ஒரு 2 வெங்காயம் மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ஒரு 2 பெரிய பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கும் போது 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நண்டை சேர்க்க போகிறோம். 1 கிலோ நண்டையும் நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து பொடிசா சைடெல்லாம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீனாக வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ நண்டையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மசாலாவில் வதக்கணுங்க. நண்டை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நண்டுக்குள்ளே போய் அதோட சாறு வந்து அந்த கிரேவி குழம்புல வந்து இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்துட்டு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நல்லா வதக்கிடலாம். ஸோ இதுவே வந்து 1 கிலோ நண்டுக்கு தாராளமாக போதுங்க. ஏன்னா மிளகெல்லாம் நமக்கு காரத்தன்மை இருக்கும். அதனால அந்த மசாலாலே நமக்கு வந்து நல்லா காரம் கிடச்சிருங்க. மொத்தத்துக்கு வந்து நமக்கு வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டு 2 டம்ளர் வந்து சின்ன டம்ளராக இருந்தால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய டம்ளர்னா 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். ஒரே ஒரு மசாலா மட்டும் தாங்க ஓஹோன்னு நண்டு வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட்டை கொண்டு வரக்கூடிய மசாலாவே இதுதான். இப்போ 1 ஸ்பூன் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். நண்டில் அந்த நண்டோட சாறு வந்து அந்த குழம்புல இறங்கிடுங்க. இறங்கினதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு குக்கர் சாதமும் 1 நிமிஷத்தில் காலி ஆயிரும் இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ செம்ம டேஸ்ட்டான இந்த செட்டிநாடு ஸ்டைல் 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் நண்டு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்துச்சு. நல்லா மூடி போட்டு குக் பண்ணுவோம். இப்போ நம்ம வதக்கின மசாலாக்கள் அதுக்கப்புறம் நண்டோட சேர்ந்த மசாலாக்கள் எல்லாமே கொதி வந்து அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான நண்டு கிரேவி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்காங்க. ஸோ அப்புறம் என்னங்க, நீங்களும் நண்டு வாங்கினீங்கன்னா நான் சொல்கிறேன் இதே மெத்தடில் பர்ஃபெக்டாக வந்து அதே அளவுகளோட நண்டு மசாலாவை நல்லா வதக்கி அரைச்சி இதே மாதிரி கிரேவி குழம்பு செஞ்சிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இதோட சுவை வந்து அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு குக்கர் சாதமும் உடனடியாக காலி ஆயிடுச்சு. நான் வாழை இலையில அப்படி மத்தி மீன் வறுவலோட சுடு சாதத்தில் இந்த நண்டு குழம்பு வச்சு பரிமாறினேன். எங்கள் வீட்டில் அடித்து தூள் கிளப்பி எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.